சென்னையிலே பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 50 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த சதுப்பு நிலம் 12,500 ஏக்கர் இருந்தது. இன்னைக்கு அதில் வெறும் 2,500 ஏக்கர் தான் இருக்கிறது. 10,000 ஏக்கர் நிலம் காணவில்லை, ஆக்கிரமிப்பு. அதை அழித்து விட்டார்கள். அதில் குப்பையை கொட்டி எரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக வரும் காலம் மிக மோசமாக, காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தால் மிக மோசமான இயற்கை சீற்றங்கள் நமக்கு வரும், நேரிடும். அதனாலே பல பிரச்சனைகள் வரும். நீர் பிரச்சனைகள் வரும், வறட்சி வரும். இதெல்லாம் வரும் காலத்தில் வர இருக்கும். அதற்கு ஏற்ப மிட்டிகேஷன், அடாப்டேஷன் செய்ய நாம் திட்டமிட வேண்டும், அரசு திட்டமிட வேண்டும். அதற்காகத்தான் பசுமை தாயகம் சார்பிலே நாங்கள் இந்த சேவ் வெட்லண்ட்ஸ், சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டும், வரையறை செய்ய வேண்டும். உடனடியாக தமிழக அரசு இந்த மார்ச் மாதத்திற்குள், அதாவது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கடந்த டிசம்பர் மாதத்தில் என்ன சொன்னார்கள் என்றால், வருகின்ற மார்ச் மாதத்திற்குள், அதாவது 3 மாதத்திற்குள் தமிழக அரசு 26,880 சதுப்பு நிலங்களை, அதை அந்த 2017 விதிகள் இருக்கிறது, சதுப்பு நிலம் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை விதிகள், அதன்படி நோட்டிஃபை செய்ய வேண்டும், அரசாணை பிறப்பித்து அந்த சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு. இன்னும் 2 மாசம் போயிடுச்சு, இன்னும் 1 மாதம் தான் இருக்கு. இந்த 1 மாதத்திற்குள்ள தமிழக அரசு செய்யணும். அப்படி செய்யவில்லை என்றால் பசுமை தாயகம் நாங்க உச்சநீதிமன்றம் சென்று கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், கண்டெம்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஏன்னா இதெல்லாம் ஒவ்வொரு பகுதியும் பாதுகாக்கணும். இது இல்லாமல் வலசை பறவைகள், மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், லட்சக்கணக்கான பறவைகள் வடக்கு நாடுகளிலிருந்து, தெற்கு நாடுகளிலிருந்து எல்லாமே இங்கே தமிழ்நாட்டுக்கு வருகிறது. லட்சக்கணக்கான, என்ன பிளமிங்கோஸ்ல இருந்து, பெலிகான்ல இருந்து, ஸ்ட்ரோக்ஸ்ல இருந்து எத்தனையோ வகையான பறவைகள்லாம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும்.